வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA 23rd சீசன் மேட்ச் 19ஓட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் vs ஜோபாக் சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஹோம் கிரவுண்ட் போர்ட் எலிசபெத்தில் தான் வந்து மேட்ச் நடந்தது. இங்கே வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் வந்து நடந்தது. ஸோ டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா பேட்டிங் எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டேவிட் பெட்டிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக விளாண்டாரு. மர்க்ரம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நாக் ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டெயின் ஸ்டப்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீம் எஃபர்ட் போட்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 165க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே அடிச்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா அது வந்து சேஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதே தான் வந்து எக்ஸாக்ட்லி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பண்ணாங்க. ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணாங்க. எவன் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் நேற்று பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் போட்டார். பட் விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டார். ஸோ அவர் வந்து நேற்று புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்து வந்தாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண அந்த ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 166 ரன்ஸை டார்கெட் சேஸ் பண்ணணும். பட் அவங்க அடித்தது பார்த்தீங்கன்னா 151 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா ஒரு 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் அவர் எடுத்துக்கிட்ட பால்ஸ் பார்த்தீங்கன்னா 40 பால்ஸில் வந்து 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி நாக் ஆடினார்னே சொல்லலாம். யாராவது ஒருத்தர் அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா 14 ரன்ஸ் வித்தியாசத்தில் தான் தோற்றுருந்தாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கேமியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டென்ட் காமிச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 160 டார்கெட் வந்து இந்த இடத்துல சேஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். ஸோ அதே தான் வந்து நடந்தது. ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸ் முடியல 151 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஈவன் அவங்களோட ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் மார்க்கோ ஆன்சன் அவர் பார்த்தீங்கன்னா 2 க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருந்தார். தென் ஓட்னில் பாட்மேன் அவரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கிளீசன் அவரும் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் வந்து நல்ல ஒரு பேஸ் அட்டாக் வச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இதோட பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து டெஃபினட்டாக வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. அவங்க ஸோ குட் விக்ட்ரி ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். அவங்களும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ ஆனாலுமே அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் இன்னுமே அவங்களுக்கு செட் ஆகலைன்னே சொல்லலாம். ஏன்னா ஜாக் ராலி பார்த்தீங்கன்னா T20 அந்த அளவுக்கு இன்னும் ப்ரூஃப் பண்ணலை. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஷ் விளாண்டாரு. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாலிடாக விளாடல. ஏதோ ஒரு மேட்ச் வந்து 50 அடிச்சிருந்தாரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெஸ்ட் பிளேயர்ஸும் வேற ஒரு பேட்ஸ்மேன் அவங்க எடுத்துருந்துருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஜோர்டன் ஹெர்மன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து ஒரு நல்ல ஒரு நாக் ஆடினார். அவர் ஃபார்மில் இருந்தார். அதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா 2 சீசன் வந்து ஃபார்மில் இருந்திருந்தார். இந்த பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ அவர் வந்து ஃபார்முக்கு வந்தே ஆகணும். ஸோ அவரை மறுபடியும் பேக் பண்ணி ஒரு ஓப்பனிங் கொண்டு வரணும். ஸோ அந்த ஓப்பனிங் காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க இன்னுமே வந்து நல்லா அதிகமாக வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஹோப் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் நெக்ஸ்ட் மேட்சஸில் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கணும். ஏன்னா டேவிட் பெட்டிங்கம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நாக் ஆடினார். பட் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப லோவாக தான் விளாடுறாரு. ஏன்னா அவரும் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயராக தான் தெரிகிறாரு. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு டெஸ்ட் பிளேயரை வந்து ஓப்பனிங் இறக்குறாங்கிறப்போ அந்த இடத்துல வந்து இன்டென்ட்டோட காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஓப்பனர் இறக்கணும். ஸோ அந்த மாதிரி யாரும் இவங்க ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. ஜோர்டன் ஹெர்மன் அந்த மாதிரி லாஸ்ட் சீசன் 2 சீசனை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆடம் ராசிங்டன் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரும் இப்போ கிடையாது. ஸோ ஓவரால் இந்த ஒரு சேஞ்சை மட்டும் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பண்ணுறாங்கிறது பார்க்கணும். பால் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.